எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். பாடுபட்ட கட்சி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண ஏழைகளை கூட சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்தார். இதே புரட்சித் தலைவர் அம்மா அதே வழியில் வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களை கூட எம்எல்ஏ ஆக்குனாங்க, அமைச்சராக்குனாங்க. ஏனென்றால் என்னுடைய சேலம் மாவட்டம் அங்க இருக்கிற ஏற்காடு சட்டமன்ற தொகுதி 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த ஒரு பெண்மணி எம்எல்ஏ ஆக்குனாங்க. அம்மா எம்எல்ஏ ஆக்குனாங்க. ஆக்க முடியுமா திமுகவில்? திமுக ஆக்குனா அந்த அமைச்சருடைய பையன் தான் எம்எல்ஏ ஆக முடியும், வேற எவரும் ஆக முடியாது. அப்படித்தானே? ஆக நாங்க அண்ணா திமுக 2021ஆம் ஆண்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர், கள்ளக்குறிச்சியில வீடு வீடா போய் பெயிண்ட் அடிக்கிறவர், அவர் அண்ணா திமுக சார்பா நிறுத்தப்பட்டு இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்கிறார். இது அண்ணா திமுக சரித்திரம். அதேவர் பவானி சாகர் எம்எல்ஏ ஒரு சாதாரண ஏழை, வேலைக்கு கடையில் இருந்தார். அவர் இன்றைய தினம் எம்எல்ஏ. இப்படி சாதாரண ஏழைகளை கூட எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவில் பாருங்க, எப்படி திரு கருணாநிதி குடும்பம் இருக்குதோ அப்படித்தான் மற்ற தலைவர்கள் இருப்பாங்க. இங்க இருக்கிற அமைச்சர் அவருடைய மகன் எம்எல்ஏ, திரு நேரு அவருடைய மகன் எம்பி, திரு பொன்முடி அவருடைய மகன் எம்பியா இருந்தார், திரு அண்ணன் துரைமுருகன் அவருடைய மகன் எம்பி. வேற எவரும் விட மாட்டாங்க, உழைக்கிறதா மிச்சம். ஆனா எந்த பதவியும் கட்சியிலும் வர முடியாது, இன்னைக்கு அதிகாரத்துக்கு வர முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இந்த கட்சிக்கு சேவை செய்து மக்களிடத்திலே நற்பெயர் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.